ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உரையில் நாம் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் ஓவர் தி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பற்றி சில விஷயங்களை விரிவாக காணலாம். இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது எல்லா ஒரு ஆர்கனைசேஷன்லையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுட்டு இருக்கிற கண்ட்ரோல்ஸ். இந்த இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டாக்க, அவங்களுடைய அசட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது முக்கியமான விஷயமா இருக்கும், நோக்கமாக இருக்கும். அதுக்கடுத்து ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்காக இந்த இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் மெத்தட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வைக்கிறதுல இன்டர்னல் ஆடிட்டோட பங்கு மிகவும் முக்கியமானது. அவங்களுடைய அட்வைஸ் படி தான் இந்த இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் நாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கோம். இது ஆர்கனைசேஷனை காப்பாற்றுறதுக்காக பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ இந்த மெத்தட்ஸ் எஃபெக்டிவாக இருந்ததுன்னா ஆர்கனைசேஷனில் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் வர்றதை அவாய்ட் பண்ண முடியும். அதாவது எரர்ஸ் ஃப்ராட்ஸ் நடக்க முடியாதவனும் தவிர்க்க முடியும். அப்போ அந்த இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஆடிட்டரும் அவருடைய அந்த சாம்பிளிங் சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதாவது அந்த இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் தப்பு இல்லாத ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும், டேட்டாவை கொடுக்கும் அப்படின்னு அவர் நம்பலாம். ஸோ அதனால இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் பிஸ்னஸ் ப்ரொசீஜர்ஸ் அதனுடைய இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ். அதாவது பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பர்ச்சேஸ் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அந்த இன்டர்னல் கண்ட்ரோல்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பர்ச்சேஸில் எந்த விதமான ஃப்ராட் அண்ட் எரர்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். ஆனால் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை தே எக்ஸ்பிரஸ் எ ட்ரூ அண்டு fair representation of all the transactions made by the organization throughout the year அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுதான் ஆடிட்டரோட ரிப்போர்ட்டில் அவர் சொல்ல போகிறார். அப்படி சொல்கிறதுக்கு அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது அதுவும் கரெக்டாக இருக்கணும், அதுக்கு வர்ற டேட்டாவும் கரெக்டாக இருந்திருக்கணும். அப்படி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு சில இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் இருக்கணும். அந்த இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் தான் நம்ம இன்டர்னல் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டர்னல் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த உரையில் பார்க்கலாம். இந்த இன்டர்னல் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் பற்றி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்லேயோ இல்லை அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயோ ஏதாவது சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டால் அது மாதிரி எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் இதுக்காக ஒரு கைடன்ஸ் நோட்ஸ் ஐசிஐ, அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் இருக்கிற பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இதில் கம்பெனிஸ் ஆக்ட் ஒரு முக்கியமான ரோலையும் பிளே பண்ணுது. ஸோ கம்பெனிஸ் ஆக்டும் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாக்க, ஒவ்வொரு கம்பெனியும் அந்த டைரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட், அந்த டைரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் சொல்லும் பொழுது அதில் நாங்கள் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி கம்பெனிஸ் ஆக்டும் ஆடிட்டர் அவர் ரிப்போர்ட்டில் இன்டர்னல் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்குங்கிறத பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் இந்த இன்டர்னல் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் ஓவர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். அதாவது எங்கே கம்பெனிஸ் ஆக்டில் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டாக்க, செக்ஷன் 143(3)(1ல தி ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ஷல் ஆல்சோ ஸ்டேட் வெதர் தி கம்பெனி ஹேஸ் அடிக்குவேட் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பிளேஸ் அண்ட் தி ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் சச் கண்ட்ரோல்ஸ். இந்த இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நல்ல முறையில் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றியும் அதெல்லாம் சரியான அளவுக்கு செயல்படுகிறதா அப்படிங்கிறத பற்றியும் ஆடிட்டர் தன்னுடைய அறிக்கையில், அதாவது அவருடைய ரிப்போர்ட்டில் குறிப்பிட வேண்டும் என்று கம்பெனிஸ் ஆக்ட், அதாவது நிறுவனங்கள் சட்டம் 2013 செக்ஷன் 143(3)(1 குறிப்பிடுகிறது. Reporting on internal financial controls is not covered under the standards on auditing issued by the Institute of Chartered Accountants of India. But Auditing and Assurance Standards Board of the ICI has brought out a guidance note on audit of internal financial controls over financial reporting. The Director's Responsibility Statement, அதாவது 134(5)(e) அந்த செக்ஷனில் கம்பெனிஸ் ஆக்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டாக்க, this requires the director's responsibility statement to state that the directors had laid down internal financial controls to be followed by the company and that such internal financial controls are adequate and were operating effectively in the case of listed company. ஒரு லிஸ்டட் கம்பெனி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அந்த லிஸ்டட் கம்பெனியில் இந்த ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னும், இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் போதுமான அளவுக்கு எஃபெக்டிவாக செயல்படுகின்றன அப்படின்னும்
டைரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்ல டைரக்டர்ஸ் சொல்லணும் இந்த கேஸ் ஆஃப் எ லிஸ்டட் கம்பெனி அப்படின்னு செக்ஷன் 134 சப் செக்ஷன் 5E அப்படிங்கிற செக்ஷன்ல கம்பெனிஸ் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ரூல் அதே மாதிரி ரூல் 858 ஆஃப் தி கம்பெனிஸ் அக்கௌண்ட்ஸ் ரூல்ஸ் 2014 அதுல என்ன சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டா தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரிப்போர்ட் ஆஃப் ஆல் கம்பெனிஸ் shall state the details in respect of the adequacy of the internal financial controls with reference to the financial statements. எல்லா கம்பெனியுமே இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கம்பெனிஸ் அக்கௌண்ட்ஸ் ரூல்ஸ் 2014ல சொல்லியிருக்கு. இந்த இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டாக்க அதை இந்த செக்ஷன் 134(5)E ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்டினுடைய எக்ஸ்பிளனேஷன் அதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் திஸ் கிளாஸ் தி டேர்ம் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் மீன்ஸ் தி பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அடாப்டட் பை தி கம்பெனி ஃபார் என்ஷூரிங் தி ஆர்டர்லி அண்ட் எஃபிஷியன்ட் கண்டக்ட் ஆஃப் இட்ஸ் பிசினஸ். என்னென்னத்துக்கலாம் அப்படின்னு கேட்டால் இன்க்ளூடிங் தி அட்ஹரன்ஸ் டு தி கம்பெனிஸ் பாலிசிஸ், தி சேஃப்கார்டிங் ஆஃப் இட்ஸ் அசெட்ஸ், the prevention and detection of frauds and errors, the accuracy and completeness of the accounting records, and the timely preparation of reliable financial information. ஒரு நிறுவனம் தன்னுடைய வர்த்தகத்தை முறையாகவும் செம்மையாகவும் நடத்துவதை உறுதி செய்வதற்காக கடைபிடிக்கின்ற அனைத்து கொள்கைகள் மற்றும் செயல்முறைகள் ப்ரொசீஜர்ஸ் ஆகியவை இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் ஆகும். இவற்றுள் கீழ்காண்பவை அடங்கும். எதெல்லாம் அப்படின்னு கேட்டால் ஒரு நிறுவனம் தன்னுடைய கொள்கைகளை பின்பற்றுதல், நிறுவனத்தின் சொத்துக்களை பாதுகாத்தல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி அசெட்ஸ், மோசடிகள் மற்றும் தவறுகளை தடுத்தலும் கண்டறிதலும் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராட்ஸ் அண்ட் எரர்ஸ், ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராட்ஸ் அண்ட் எரர்ஸ், கணக்கு ஆவணங்களை துல்லியமாகவும் முழுமையாகவும் பராமரித்தல் மற்றும் நம்பகமான நிதிநிலை தகவல்களை குறிப்பிட்ட காலத்தில் தயார் செய்தல், அதாவது சரியான நேரத்தில் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். இது எல்லாம் தான் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. The section 134(5)F of the Companies Act என்ன சொல்றது அப்படின்னு கேட்டாக்க the director's responsibility statement referred to in class C of subsection 3 shall state the directors had devised proper systems to ensure compliance with the provisions of all applicable laws and that such systems were adequate and operating effectively. எல்லா ஆக்ட்லையும் எல்லா ப்ரொவிஷன்ஸையும் ஃபாலோ பண்ற மாதிரி என்னென்ன லாலாம் இதுக்கு அப்ளிகபிளோ அதில் இருக்கிற எல்லா ப்ரொவிஷன்ஸையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பர் சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை டைரக்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கணும். அண்டு தே ஷுட் பி ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்லி, அது எஃபெக்டிவாக ஆப்ரேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் டைரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லணும் அப்படின்னு செக்ஷன் 134(5)F சொல்கிறது. பட் ஒரு ஆடிட்டர் ஒரு பிசினஸ் என்டைட்டியோட பிசினஸ் பர்ஃபார்மன்ஸ் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் அது பற்றி அவர் ஒன்றும் சொல்ல முடியாது. But an auditor cannot comment on the conduct of the business by the entity. He can give his opinion about the financial controls only. Auditors reporting on the internal financial controls relating to financial reporting is called the internal controls over financial reporting. அதான் நம்ம ICFR அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு தணிக்கையாளர் ஒரு வர்த்தக நிறுவனம் நல்ல முறையில் நடத்தப்படுகிறதா என்பதை பற்றி தனது கருத்தை கூற இயலாது. ஏன்னு கேட்டால் அது அவருடைய வேலை இல்லை. ஒரு பிஸ்னஸ் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது அந்த பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுற அந்த மேனேஜர்ஸுக்கு தெரியும். அதை பற்றி நாம் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் நிறுவனத்தில் நடைமுறையில் உள்ள நிதிநிலை கட்டுப்பாடுகள், அந்த இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது பற்றி ஆடிட்டர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்க முடியும். எனவே நிதி தொடர்பான தகவல்களை அளிப்பதை நெறிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள அகக்கட்டுப்பாடுகள் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் ஓவர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் எனப்படுகின்றன. இன்டர்னல் கண்ட்ரோல் ஓவர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கேட்டிங்கன்னா இது அந்த சிஏவோட கைடன்ஸ் நோட்ஸில் சொல்லியிருக்கு. இட் இஸ் ஏ ப்ராசஸ் டிசைன்டு டு ப்ரொவைட் ரீசனபிள் அஷூரன்ஸ் regarding the reliability of the financial reporting and the preparation of the financial statements for external purposes in accordance with the generally accepted accounting principles. So in the financial statements எல்லாம் the generally accepted accounting principles பேஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை நாம் ஒரு போதுமான அளவுக்கு நம்ம அதை நம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ், ஒரு ரீசனபிள் அஷூரன்ஸ். இட் இஸ் நாட் அப்சல்யூட் அஷூரன்ஸ், இட் இஸ் எ ரீசனபிள் அஷூரன்ஸ். அதை கொடுக்கறது தான் இன்டர்னல் கண்ட்ரோல் ஓவர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறது. A company's internal financial control over financial reporting includes those policies and procedures that pertain to the maintenance of the records that in reasonable detail, accurately and fairly reflect the transactions and dispositions of the assets of the company. இதை சொல்லணும். ரெண்டாவதாக
provide reasonable assurance that transactions are recorded as necessary to permit preparation of the financial statements in accordance with the generally accepted accounting principles. So இந்த transactions எல்லாத்தையும் ஒன்னை விட்டுறாம generally accepted accounting principles படி நாம எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு reasonable assurance வேணும். And that receipts and expenditures of the company are being made only in accordance with the authorization of the management and the directors of the company. So receipts and payments எல்லாம் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டினுடைய ஆத்தரைசேஷன் படி தான் நடக்குது அப்படிங்கிறதும் டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி இதை ஆத்தரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் உறுதி செய்வதற்காக தான் இந்த இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுகிறது. மூன்றாவதாக they provide reasonable assurance regarding prevention or timely detection of unauthorized acquisition, use or disposition of the company's assets that could have had a material effect on the financial statements. So companies ஓட asset வந்து authorization இல்லாம வாங்குறது unauthorized acquisition, அன்ஆத்தரைஸ்டாக யூஸ் பண்ணுறது, அதாவது வேற யார்ட்டையாவது கம்பெனியில் வந்து அசட்டை வாங்கி அதை வேற யார்ட்டையாவது யூஸுக்கு கொடுக்கறது, அந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டு யூஸு. ஆர் டிஸ்போசிஷன், ஆத்தரைசேஷன் இல்லாமலே ஒரு அசட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணுறது. டிஸ்போஸ் பண்ணால் தட் வில் பி அ லாஸ் டு தி கம்பெனி இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்துவதற்காக இது வந்து ஒரு ரீசனபிள் அஷூரன்ஸ் நமக்கு கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸுங்கிறத நாம் வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். கண்ட்ரோல் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுத்தா அதுக்கு தான் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் ஓவர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு பேர். Thank you for watching this video. We will meet again on a different topic in another video. Thank you very much.